ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அக்கவுண்டன்சி பாடத்துல இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின்ல தியரியில இது வரைக்கும் கேட்கப்பட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து இதுல டைப் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல இருந்து ஆரம்பிச்சு செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் நடந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் மட்டும் இதுல டைப் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க படிக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே பயனுள்ளதா இருக்கும். 2 மார்க்ல அடிக்கடி கேட்கப்பட்டதுன்னா கணக்கியல் வரையறு, கணக்கியல் 2 பணியாது, குறிப்பேடு என்றால் என்ன, இடாப்பு என்றால் என்ன. இந்த இடாப்பு கணக்கியல் இது ரெண்டுல ஒண்ணு எப்பயுமே அடிக்கடி கேட்கிறாங்க. ரொக்கச்சீட்டின் வகை, விதிப்பிழை என்றால் என்ன, தேய்மான தொகை என்றால் என்ன, சான்று சீட்டு என்றால் என்ன, மாற்றுச்சீட்டு என்றால் என்ன, சில்லறை ரொக்க ஏடு என்றால் என்ன, எடுத்தெழுதுதல் என்றால் என்ன, இருப்பாய்வு என்றால் என்ன, சலுகை நாட்கள் என்றால் என்ன, மேலெழுதுதல் என்றால் என்ன. அது எழுதுனது கொஞ்சம் மாணவர்கள் வச்சு எழுதுனது, அதனால கொஞ்சம் பிழையா இருக்கலாம். சரிக்கட்டு பதிவு என்றால் என்ன. அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கணக்கியல் பொன்னான விதிகளை கூறுக, தேய்மான தொகை, தேய்மான விகிதம் சூத்திரம் எழுதுக, நீள்பயன் வருவாயின் செலவு, கணக்கியல் கருத்தை விளக்குக, பேரேடு என்றால் என்ன, அதன் பயன் தருக, கொடுக்கப்பட வேண்டிய செலவு என்றால் என்ன, கணக்கியல் பராமரிப்பின் வரைவிலக்கணம் தருக, வங்கி அறிக்கையின்படி பற்று இருப்பு என்றால் என்ன, ஆதார ஆவணங்கள் என்றால் என்ன, ஆள்சார் தடையின் வகைகள் யாவை, வியாபார தள்ளுபடி என்றால் என்ன, முழு விடுவிலை என்றால் என்ன, வருவாயின் செலவு என்றால் என்ன, முதலீடு செலவு என்றால் என்ன, முதலீடு செலவு வருவாயின் செலவு வேறுபாடு. இது எல்லாமே 3 மார்க் கொஸ்டின். இதுலயே 5 மார்க் கொஸ்டின்ல நமக்கு கணிதம் கேட்பாங்க, அதாவது கணக்கு எழுதுற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா தியரி வந்து 2ல இருந்து 3 வரைக்கும் தியரி கேட்கப்படும். அதுல ஒரு வேறுபாடு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் மொத்தம் 7 இருக்கு. அந்த 7ஐயுமே இதுல குறிச்சிருக்கேன். குறிப்பேடு, பேரேடு வேறுபாடுகள் யாவை, இரட்டை பதிவு முறை என்றால் என்ன, அதன் நன்மைகள் யாவை, கணக்கீடு என்றால் என்ன, கணக்கு வகைப்படுத்துக, இருப்பாய்வு இருப்பு நிலை குறிப்பு வேறுபாடு தருக, ரொக்க தள்ளுபடி வியாபார தள்ளுபடி வேறுபாடு யாது, நேர்கோட்டு முறை குறைத்தல் செல் மதிப்பு முறை வேறுபாடு தருக. இந்த 5 வேறுபாடுல கண்டிப்பா ஒரு வேறுபாடு வந்து கேட்கப்படும். இதையே ஆங்கில வழி மாணவர்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க எழுதிக்கலாம். அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு இனிமே நீங்க படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். அதனால அனைத்து மாணவர்களும் தேர்வில் சிறந்த முறையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து 12ஆம் வகுப்புக்கு புதிய பாடத்திட்டத்திற்கு தேவையான விடை குறிப்புகளும் ஸ்டடி மெட்டீரியலும் ஆரம்பத்திலிருந்தே போடுவேன். அதனால உங்களுக்கு தேர்விற்கு தயாராவதற்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.